கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானிக்கப் போகிறோம். தியானிக்க வேண்டிய வசனம் சங்கீதம் 1 அதிகாரம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நீதி தீர்ப்பிலும், பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு இத்தகைய சங்கீதக்காரன் 1 அதிகாரத்திலே இத்தகைய வசனங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். எவ்வளோ அழகான வசனம் பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கூடாது. நம்ம துன்மார்க்கர்னா யாருன்னு நம்ம பார்க்கணும். துன்மார்க்கர்னா யாருன்னு பார்த்துட்டு அதன்படி நடக்கணும். துன்மார்க்கர்னாக்கா 119 அதிகாரத்தில் 53 வசனத்தில் சொல்லியிருக்கிறார், உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, வேதத்தை விட்டு விலகிற மனுஷனே துன்மார்க்கன் தான் சொல்றாரு. துன்மார்க்கர்னா பாவம் செய்கிறவங்க, மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிற, இப்படி பல வசனங்கள் நமக்கு சொன்னாலும் முதன்மையாக நாம் நினைவுபடுத்த வேண்டியது வேதத்தை விட்டு விலகிற மனுஷனே துன்மார்க்கன்றார் ஆண்டவர். அப்போது நம்ம வேதத்தை விட்டு விலகாமல் இருக்கணும். நாம் வேதத்தை வீட்டில் பெரியவங்க தாய் தகப்பன் படித்தா தான் பிள்ளைங்க நம்மளோட சேர்ந்து அந்த பழக்கத்துக்குள்ளே வருவாங்க. அப்போ அவர்கள் துன்மார்க்கமான எந்த செயலும் செய்ய மாட்டாங்க, ஆண்டவருடைய நீதியான வாழ்க்கையில் வளருவாங்க. இப்போ துன்மார்க்க செயலை விட்டு விலகணும்னா நம்ம குழந்தைகளுக்கு முத நாம் போதிக்க வேண்டியது என்னது, வேதத்தை விட்டு விலகாமல், வேதத்தை காலையில் தினந்தோறும் காலை கடைகளை முடிச்சுட்டு படிக்கிற பிள்ளைங்க, ஒரு 10வது படிக்கிற பிள்ளை, 11 12 படிக்கிற பிள்ளை, கல்லூரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் இப்போது வேதம் ரொம்ப 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 அதிகம் தேவைப்படுது. காரணம் என்னென்னா, உலகத்தில் நம்ம இடத்துல உலகம் ஃபுல்லாகவே அந்த குற்றங்கள் அதிகமாக நடக்குது. அது நம்ம இடத்துலையும் நாம் தினசரி பத்திரிகை செய்தித்தாள் எல்லாம் பார்க்குறோம், டிவி நியூஸ் சேனல் எல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் செல்லில் அநேக செய்திகளை நாம் பார்க்குறோம். ஒரு பெண்மணி, இளம் பெண்மணி தான், அந்த பெண்மணியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி கிட்டத்தட்ட 20-30 துண்டுகளாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறான். ஸோ இந்த குற்றங்கள்லாம், இந்த துன்மார்க்கமான செயல், அதிகமான துன்மார்க்கம் பாவம்லாம் ஏன் நடக்குதுன்னா, நம்ம ஆண்டவரை விட்டும் ஆண்டவருடைய வார்த்தையாகிய வேதத்தை விட்டும் விலகி இருக்கிறதுனால ஏற்படுது. நம்ம அதை இரவும் பகலும் நம்ம ஆண்டவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான்றார். அப்போ நம்ம பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய வேதத்தை விட்டு விலகாமல் நாம் படிக்கும்போது, நாம் குடும்பத்தில் குடும்ப ஜெபங்கள் செய்யும்போது தான் நம்ம பிள்ளைகளும் அதை பின்பற்றுவார்கள், அந்த பழக்கத்துக்கு வருவார்கள். பழக்கப்பட்டு விட்டால் போதும், அந்த குழந்தைகள் அதை அவர்களுடைய வாழ்நாள் முடிவு பரியந்தம் இறுதி நாட்கள் வரையும் விடாமல் இருப்பாங்க. காரணம் என்னென்னா, பழக்கங்களை அவ்வளோ எளிதில் விட முடியாது, அது தீய பழக்கமாக இருந்தாலும் நல்ல பழக்கமாக இருந்தாலும். அதனால் குழந்தைகளுக்கு நல்ல பழக்கத்தை இளம் வயதிலேயே நாம் சிறு வயது முதலே கொண்டு அவங்கள பழகப்படுத்தணும். அதற்கு நாமளும் தகுதி உள்ளவர்களாக வீட்டில் வேதம் வாசிக்கிறது, பாடல் பாடுறது, ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை கனப்படுத்துறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, இத்தகைய செயல்கள் செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அது மேலே ஊக்கமாக பழகப்பட்டு விட்டுருவாங்க. பழகப்பட்டுட்டாங்கன்னா நாம் ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சி கொடுத்துட்டோம்னா குழந்தைக்கு, அந்த குழந்தை அதை விடாமல்
இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற இது மாதிரியான தீங்கான செயல், துன்மார்க்கமான செயல், பாவ செயல், இது எதையும் செய்யாமல் குழந்தைங்க நல்ல சரியான பாதையில் வளருவாங்க. இப்போது இன்னொன்று என்ன சொல்கிறார் துன்மார்க்கத்துக்கு, யாத்ராக 9:27 வசனம் சொல்கிறாருங்க. ஒரு ராஜா சொல்கிறாரு பாருங்க, சாதாரண மனுஷன் சொன்னால் பரவாயில்ல, ராஜாவே சொல்கிறாரு. அப்பொழுது பார்வோன் மோசேயை ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். அவரு அறிக்கையிட்டார் பாருங்க. ஒரு ராஜா ஆரோனையும் மோசையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். இப்போ துன்மார்க்குன்னா இதில் என்ன சொல்கிறாருன்னா பாவத்தை சொல்கிறாரு. அவர் பாவம்னா நீ உலகத்தில் அநேக பாவங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ பாவ செயல்கள் தான் எல்லாமே. மனிதன் செய்கிற மனித நியாயத்துக்கு புறம்பான அத்தனை செயலும் பாவ செயல் தான். உதடுலேருந்து உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தையாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாதிருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இப்போ வாயினால் உதடு செய்கிற பாவம், கைகள் செய்கிற பாவம், கால்கள் செய்கிற பாவம், கண்கள் செய்கிற பாவம், காதுகள் கூட பாவம் செய்துன்றாரு. காரணம் என்னென்னா, நம்ம பலர் இதான் துன்மார்க்கர் பரியாசக்காரர்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க உட்காரும்போது நம்ம போயிட்டே இருந்தோம்னா அவங்க பரியாசம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம உட்காந்துருக்கும்போது அவர்கள் தவறான கெட்ட வார்த்தை பேசும்போது நம்ம காது கேட்குது இல்லையா, இப்போ அதுவும் பாவத்தில் வரும். நம்ம கண்கள் இன்றைக்கி அநேக பாவ செயல்களை பார்க்குதுங்க. அதுவும் வாலிப பிள்ளைங்க தான் தவறான பாதையில் போகிறாங்க. அப்போது நாம் வேதத்தில் குழந்தைங்களை அழைத்து செல்லும்போது வேதம் வாசிக்கவும், வேதத்தை விட்டு விலகாத குழந்தைகளை நாம் பார்க்கும்போது, பிள்ளைகளை வளர்க்கும்போது, அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ வளர்க்கும்போது குழந்தைங்க அந்த பாவச் செயலை விட்டு, துன்மார்க்க செயலை விட்டு விலகி ஆண்டவருடைய நற்செயலுக்கு வருவாங்க. அதனால் நாம் இது மாதிரியான பாவச் செயல்கள் இன்றைக்கி உலகத்தில் அநேக குற்றங்கள் நடக்குது. அந்த குற்றங்களில் கிறிஸ்துவ பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுமே நல்ல பிள்ளைகளாக வளரணும், வாழணுன்றது தான் ஆண்டவருடைய விருப்பம். நாம் ஆண்டவரை தெரிஞ்சுக்கொண்டு அவருடைய வேதங்களை வாசித்து ஆலயத்துக்கு சென்று நல்ல அறிவுரைகளை ஐயர்மார்கள் மூலமா கேட்டு, உறவுகள் மூலமா கேட்டு நாம் வாழும்போது நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளிலே இத்தகைய குற்றங்களை நாம் இன்றைக்கி பார்க்குறோம். அதனால் நாம் பிள்ளைகளை வீட்டில் வேத வாசிக்கவும், பாடல் பாடவும், ஆண்டவரை துதிக்க, கனப்படுத்த, ஜெபம் பண்ண, இத்தகைய நற்செயல்களில் குழந்தைகளை பழக்கப்படுத்தணும். அப்படி பழக்கப்படுத்திட்டோம்னா இது மாதிரி துன்மார்க்க செயலில் வரும் சந்ததி இல்லாமல் போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் துன்மார்க்க செயலில் செய்யக்கூடாது. அடுத்து என்ன சொல்கிறார் ஆண்டவர், பாக்கியவான் சொல்கிறார். யார்? இலை உதிராத மரத்தை போல் இருப்பாய், உன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் இலை உதிராத மரமாக இருக்கும், அதில் கனி கொடுக்குற மரம் நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்றார். அப்போது இலை உதிராத மரம்னா என்ன பார்க்கணும்? நம்ம இலை உதிராத மரம்னு பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் இலை உதிராது. அதே மாதிரி பனை மரம், தென்னை மரம் இதெல்லாம் இலை உதிராது. அந்த இலை மட்டை காஞ்சிரும், நாமளாக இழுத்து கீழே போட்டால் தான் வரும். ஆனால் அதுலேருந்து தென்னை இளநீர், தென்னை, தேங்காய் அதெல்லாம் நமக்கு பயன் தரக்கூடியது. அதே மாதிரி வெயில் காலத்தில் இந்த பனங்காய் அதெல்லாம் சாப்பிடுவாங்க, பனம்பழம் சாப்பிடுவாங்க, தென்னை இதில் ஈச்ச மரம் சாப்பிடுவாங்க. மற்ற இந்த நீர்க்கால் ஓரமானால் நம்ம விவசாய மன்றத்தில் கால்வாயில் தண்ணி போகும், நம்ம அதில் நடந்து போவோம். அது ஓரத்தில் தான் இந்த தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம் இதெல்லாம் வைப்பாங்க, பப்பாளி இதெல்லாம் வைப்பாங்க. அதுபோல் உடனடி வளரக்கூடியது இதெல்லாம். பப்பாளி, கொய்யா இதெல்லாம் உடனே கொஞ்ச நாள்லேயே வளர்ந்துடும். அதுபோல் நீ பலன் தரக்கூடிய மரமாக இருப்ப, அது இலையும் உதிராது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த பாக்கியவான் யாருன்னா, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், யாக்கோபின் ஊற்றானது. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். இப்போ பார்த்தீங்களா அந்த வசனம்லாம் எவ்வளோ அழகாக, எவ்வளோ அர்த்தமுள்ள வாக்கியங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நீ பாக்கியவான்னா யாருன்னா, உன் மேலே இச்சகம் பேசுகிறவனும் அடங்கிடுவான், அவனுடைய மேடுகளையும் மிதிப்பாய் நீ. உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே.
பட்டயம்னா நம்ம நேரடி அர்த்தம் எடுத்தால் கத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, வாள் கத்தி இதெல்லாம் பட்டயம்னு சொல்லுவாங்க. நம்ம ஆவிக்குரிய ரீதியில் சொன்னோம்னா நம்மளுடைய வேதாகமம் வந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னுவாங்க. பட்டயம்னா இப்போ நான் இதனுடைய அர்த்தம் என்னென்னா, வேதத்தினுடைய அர்த்தம் இப்போ நான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இந்த வார்த்தை எனக்கும் பொருந்தும், கேட்கிறவர்களுக்கும் பொருந்தும். இதில் குற்றம் இருந்தால் அது என்னையும் அறுக்கும், கேட்கிறவர்களையும் அறுக்கும். அதுதான் இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னுவாங்க. கேட்கிறவர்களுக்கும் அது பொருந்தும், அதை சொல்கிறவங்களுக்கும் பொருந்தும். அதுபோல் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அது. அதுபோல் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். மேடுகள்லாம் என்னங்கன்னா, உயரம் தான் மேடு. மேடுன்னா இயல்பாகவே உயரம். உயரம்னா ஒரு மனுஷனை குறித்து சொல்கிறாரு. மேடுன்னா என்னென்னா, அவன் பொருளாதாரத்தில் உயரமாக இருக்கலாம், கல்வியில் உயரமாக இருக்கலாம், மற்ற எல்லா விதத்திலையும் அவர் உயரமாக இருந்தாலும் அந்த மேடுகளை மிதிப்பாய்னா காலில் மிதிக்கிறது இல்லை, அவர்களை விட நீ மேலே ஏறி போவாய் என்பது. அவர்களை விட மேலே ஏறி போவாய். அப்போது மிதிச்சு தானே போனோம், அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் ஆண்டவர். அவர்கள் எதில் உயர்வாக இருந்தாலும் உன்னை இச்சைக்கும் பேசுகிறவர்கள் அவர்களை விட மேலான இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன் அப்படின்றார் ஆண்டவர். போல இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இன்றைக்கி நடக்குது இல்லைங்களா இஸ்ரவேலில் போர் கூட. இஸ்ரவேலுக்கு ஒப்பானவன் இன்றைக்கி யாரும் இல்லை. இஸ்ரேலோட போர் செய்யக்கு அதுக்கு ஒப்பானவனும் இன்றைக்கி யாரும் இல்லை. அது மாதிரி நாமளும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் பிள்ளைகள். இதில் இச்சகம் பேசுறதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிடுங்க. என்ன விளக்குன்னா, ஆபிரகாம் லிங்கன் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும், அமெரிக்க அதிபர். உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாடு தான் அமெரிக்கா. உலகத்தை ஆளுகிறதுன்னு கூட சொல்லுவாங்க. உலகத்தை நிறைய நாடுகள் ஆண்டிருக்குது. இன்றைக்கி நமக்கு மறைமுகமாக ஆளுகை செய்கிறது வந்து அவர்கள் தான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தேசத்தினுடைய அதிபர் ஆபிரகாம் லிங்கன். அவர் ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியுடைய மகன். அவர் அதிபருக்காக நிறைய முறை போட்டி போட்டு தோற்று இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் அதிபர் ஆகிறார். அதிபர் ஆனவுடனே அவரை சந்திக்க ஒருத்தர் வரார். அவருக்குன்னா அவர் மேலே இச்சகம், அவருக்கு கோவம்னா, இவர் சாதாரண மனிதர், இவருடைய பிள்ளை, இவர் அதிபர் ஆகிட்டாருன்னு. இது எல்லா தேசத்துலையும் இருக்குது. ஆனாலும் அந்த தேசத்தில் குறைவாக இருந்தாலும் அந்த பழமைவாதிகள் இருக்கத்தான் செய்வாங்க. இவரெல்லாம் ஆயிட்டானே அப்படின்ற ஒரு பொறாமை, ஒரு இச்சகம், ஒரு பரியாசம், இது அத்தனையும் அந்த மனுஷங்கிட்ட இருந்திருக்கு. அவர் சரி ஆபிரகாம் பார்த்து நம்ம இதை நேர்லேயே கேட்டுடணும் அப்படின்னு ஒரு விருப்பம் அவருக்கு. அது அந்த தேசத்தில் சாத்தியம், நம்மை போன்ற தேசத்தில் சாத்தியம் இல்லை. அவர்களுக்கு பேச்சு சுதந்திரம், எல்லா சுதந்திரம் உண்டு. அவர்கள் வந்து ஆபிரகாம் லிங்கனை பார்த்து நாம் இந்த வார்த்தையை கேட்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ அதிபர் ஆன உடனே இவர் போயிட்டு நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஷூ போட்டு போகிறாரு. வளைஞ்சி பார்த்துட்டு இந்த காலத்துக்கு காட்டி, இது உங்கள் அப்பா தைச்ச ஷூ அப்படின்னாரு. அப்போ தான் அவர் ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், தெரியும் எப்படின்னா, அது அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்கும்போதே தெரியாது, எங்கள் அப்பா தான் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாராம். ஸோ அந்த ஒரு தாழ்மை, அந்த ஒரு பணிவு, அந்த ஒரு சகிப்புத்தன்மை, இதெல்லாம் வந்து ஆபிரகாம் லிங்கனுக்கு இருந்திருக்குது. இந்த காரணம் என்னென்னா, அவர் வேதம் வாசிப்பாருங்க அதிகமாக, நிறையா புத்தகம் படிப்பார், அதே மாதிரி வேதத்தையும் அதிகமாக வாசிப்பார். சாந்த குணமுள்ளவன் பூமியை சுதந்திரித்து கொள்வான்ற ஒரு வசனம் இருக்குதுங்க. அதுக்கு ஏற்றபடி தான் அவர் இந்த பூமியை சுதந்திரித்தார். பூமியை சுதந்திரிக்கிறது வேற, இந்த தேசத்தை சுதந்திரிக்கிறது வேற. அது உண்மையிலே அமெரிக்கா உலகத்தை ஆளுகுதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க அதுதான். அன்றைக்கு ஆபிரகாம் லிங்கன் இந்த பூமியை சுதந்திரித்திருந்தார். காரணம் அவர்கிட்ட இருந்த வேதத்தை படித்ததுனால தாழ்மை, பணிவு, இரக்கம், அன்பு, எல்லா நற்குணங்களும் உள்ள ஒரு பெரிய மேதை அந்த மனிதர். அவர் அந்த இரக்கம், ஆண்டவர் சொன்னதெல்லாம் இருந்ததுனால தான் அவர் அந்த தேசத்தை ஆளுகை செய்தார். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டார், வருத்தப்பட்டார், அவருடைய இறப்பில் கதறி அழுதார், அவருக்கு மிகப்பெரிய மரியாதையெல்லாம் செலுத்தினார்ன்றதெல்லாம் வேற ஒரு கதை. ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவருடைய வேதத்தில் இல்லாத வாக்கியங்கள் உலகத்தில் வேறு எந்த புத்தகத்திலும் இல்லை. நான் கூட நிறைய நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் படித்தது உண்டு. ஆனாலும் ஆயிரம் புத்தகம் படித்தாலும் ஒரே வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் மற்ற வேதத்தில் இருப்பது கடினம். அதனால் நம்ம பிள்ளைங்களை வேதத்தை வாசிக்க வைப்போம், அவர்களுக்கு நல்லதை சொல்லி தருவோம், அவர்கள் நல்லதை படிக்கட்டும். சங்கீதம் 34 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
ருசிச்சு பார்க்க சொல்லியிருக்காருங்க கர்த்தர். ருசிச்சு பார்க்கணும். ருசின்னா நமக்கு சாப்பாடு ருசி தவிர வேறு ருசி தெரியுதில்ல. நல்லா கறி சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம், முட்டை சாப்பிட்லான்ற ருசி தெரியுது நமக்கு. ஆனால் ஆண்டவருடைய வேதத்தை படித்து அதை ருசி பார்க்கறதுக்கு நமக்கு தெரில. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தரணும். ருசி பார்க்குறதுன்றது உணர்ந்து கொள்வது. உணர்ந்து கொள்வதுன்னா அறிந்து கொள்வது. அறிந்து கொள்ளணும்னா நம்ம படிக்கணும். படித்தா தான் அறிஞ்சு கொள்ள முடியும். படித்தா அறிவு வளரும். அறிந்து கொள்வது தான் கல்வியே, அதுதான் அறிவே. ஒன்று தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு. ஞானன்றது ஆண்டவர் கொடுக்குறது. ஞானம் என்பது ஆண்டவர் கொடுக்குறது. அறிவு என்பது கற்று தெரிந்து கொள்வது. கற்று தெரிந்து கொள்கிற வாய்ப்பு அனைவருக்கும் உண்டு. அனைவரும் கற்று தெரிந்து கொள்ளலாம். அதை கற்க வேண்டியது ஆண்டவருடைய வேதத்தை. ஆண்டவருடைய வேதத்தை கற்று நாம் பிள்ளைகளை நல்ல நிலையில் கொண்டு செல்வோம். அந்த சமூகத்துக்கு நல்லது செய்வோம். சரியான பாதையை குழந்தைங்களுக்கு நாம் காட்டணும். தகப்பனாகிய நாம் தான் குழந்தைங்களுக்கு நல்ல பாதையை காட்டணும். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இப்போ பாக்கியவான் யாருன்னு தெரிஞ்சுங்களா? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். போல நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்மளுடைய மீறுதல்கள் மூடப்பட வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் தினந்தோறும் ஜெபம் பண்ண வேண்டும். அவருடைய பாடல்களை பாட வேண்டும். அவரை துதிக்க வேண்டும். குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி ஆண்டவர் பாதையில் ஈர்த்து செல்வோம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்லி இத்துடன் இந்த வேத பதிவை முடித்துக் கொள்கிறோம்.